எல்லாரும் வயலுக்கு வந்து வேலை செய்ய போறீங்களா இல்லையா? முடியாது. நாங்க நியாயமான கூலி கேட்டதுக்கு அநியாயமா சவுக்கால அடிச்சு விரட்டினாரு பெரியதுரை. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நான் கேட்ட கூலியை கொடுக்கலன்னா பட்டி கிடந்து செத்தாலும் சரியா வயலறிங்க மட்டும் கொடுக்க மாட்டோம். ஆமா. ஓஹோ, விழமாட்டேன் நான் சொன்னாங்க ஊதாரி பசங்க. விஜயகுமார் யாருங்கிறத அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். என்னடா அரண்மனைக்குள்ளே வந்து கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, நீங்க செய்தது உங்களுக்கே நியாயமா இருக்குங்களா? ஏயா, எங்க வயிற்று பட்டாளி இருந்த குடிசைகளுக்கு நெருப்பு வச்சுட்டீங்களே, நாங்க எங்கயா போவோம்? இருக்க இடம் இல்லனா ஊரை விட்டு போங்கடா. இதுக்கு ஒரு வழி சொல்லலன்னா இங்க அடுத்து விட்டு போக மாட்டோம். ஓஹோ, போக மாட்டீங்களா? நீங்களா போக மாட்டீங்கடா, நானே போக வைக்கிறேன். கொடுமை எதுக்காக உனக்கு இந்த வெறித்தனம்? கேட்டியா ஆனந்த்? அந்த திமிரு பிடிச்ச நாய்ங்க தலைக்கு 1 ரூபாய் அதிகமா கூலி கேட்கறாங்க. நாம வளர்க்கிற நாய்க்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய்க்கு தீனி போடுறோம். உழைக்கிற விவசாயிக்கு 1 ரூபாய் அதிகமா கொடுத்தா நாம ஆட்சியா குறைஞ்சு போயிடும். உனக்கு தெரியாது ஆனந்த், அவனுக்கு கேட்கறதுக்கெல்லாம் நாம பணிஞ்சு போனா நம்ம அந்தஸ்து குறைஞ்சு போகும். நீ சொல்றியே உன் அந்தஸ்து, அதுக்கு அஸ்திவாரமே அவங்க வாழ்வுக்கு அஸ்திவாரமே நாம தான். நாம போடுற பிச்சை காசுல தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவனுக்கு கலப்பை பிடிக்கலன்னா நீ சாப்பாட்டுக்கு லாட்சி அடிக்கும். ஆனந்த், அந்த பஞ்ச பசங்களுக்காக உன் கூட பிறந்த அண்ணனை எதிர்த்து பேசுறியா? பெரிய அண்ணன் அண்ணன் நீ கூட பிறந்ததுனாலதான் அண்ணன். ஏழைகளை இப்படி குடும்பப்படுத்துறியே, நீ எதிரி. அப்படியா? உன்னை யார் இப்படி பேச வைக்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீ இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜமீன் ரெண்டு தான். இந்த ஜமீன்ல இப்படிப்பட்ட சூழ்நிலை இவ்வளவு சீக்கிரமா ஏற்படும் நீங்களோ நானோ யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. இருந்தாலும் சில நன்மைகளை கருதி நம்ம மகாராணி அவர்கள் இந்த பாகப்பிரிவினைக்கு சம்மதித்திருக்கிறார்கள். அதாவது இத நீங்க யாரும் பாகப்பிரிவினையா நினைக்காம எப்பவும் போல நம்ம ஜமீனுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி நம்ம மகாராஜா சார்பில் நான் கேட்டுக்கிறேன். திவான் உத்தரவு மகாராணி. பெரியதுரை, பத்திரத்தை படிக்கட்டுங்களா? தேவையில்லை. சின்னதுரை, பத்திரத்தை படிக்கட்டுங்களா? அவசியம் இல்ல. நிறுத்துங்க. லாபம் அடைய போறவங்க படிச்சு பார்க்க தேவையில்லை. ஆனா நஷ்டமடையாம இருக்கணும்னா நிச்சயம் நீங்க இதை படிச்சாகணும். பத்திரத்தை படிக்கணும்னு சொன்ன உடனே பெரியதுரை ஏன் சீர்றாரு? அப்படின்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. படி. ஸ்ரீ அழகாபுரி ஜமீனுக்கு சொந்தமான சென்னை அடையாறில் உள்ள பங்களாவும் ரொக்கமாக ரூபாய் 2 லட்சமும் இளைய ஜமீன்தார் விஜயானந்தருக்கு கொடுத்து இன்று முதல் ஜமீன் சொத்துக்கும் அவருக்கும் எந்த விதமான பாத்தியதையும் இல்லை என்று இதன் மூலம் எழுதி வாங்கிக் கொள்கிறோம். இது பாக பிரிவினையா இல்ல பாக பிரிவினைங்கிற பேர்ல நடக்கிற பயங்கர சதியா? லதா, குடும்ப விஷயத்துல தலையிட நீ யார்? நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். அதுலயும் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு குற்றவாளிகளுக்கு அதிகாரம் இல்லை.
இங்க குற்றவாளிகள் யாரும் இல்ல. அம்மா சொல்லித்தான் உன் நன்மைக்காக நான் இந்த ஏற்பாடு செய்தேன். ஓஹோ, இதுல நியாயமே இல்லையே. பாகப்பிரிவின் என்ன, சகல விதமான சொத்துக்களையும் சட்டப்படி சம பங்கு போடணும். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அழகாபுரி ஜமீன்ல இளைய ஜமீன்தாருக்கு ஏதோ கொஞ்சத்தை மட்டும் கொடுத்து ஒதுக்க நினைச்சா இதுக்கு பேர் என்ன? அதத்தான் அவங்க பாசம்னு சொல்றாங்க. நீ மோசம்னு நினைக்கிறிய? திவான், சொத்துக்களை சரிசமமா பிரிச்சு கொடுக்கறதுக்கு சட்டப்படி ஏற்பாடு செய்யுங்க. மன்னிக்கடா, உங்க அனுமதி இல்லாம உள்ள வந்துட்டேன். தெய்வ சன்னிதானத்துக்கு வர்றதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. ஆனா பொது சபையில பேசுறதுக்கு கொஞ்சம் அனுபவம் தேவை. நான் என் கடமைதான் செஞ்சேன். அது உங்க மனசை புண்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிரு. உனக்கு உன் கடமை பெருசு, எனக்கு என் பிள்ளைங்க பெருசு. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னுதான் அந்த முடிவுக்கே நான் சம்மதிச்சேன். நீங்க நினைக்கிறது நியாயம்தான் மகாராணி. அங்க நடந்தது நியாயம் இல்லையே. ஒரு தாய்க்கு பிள்ளைங்க மேல வேறுபாடு இருக்க முடியாது. ஆனா அண்ணன் தம்பிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நிரந்தரம் ஆயிடுச்சுன்னா சின்னவருடைய எதிர்காலம் என்ன ஆகும்? நாளைக்கு சின்னவருக்கு சேர வேண்டிய சொத்தை பெரியவர் திருப்பி கொடுப்பாருன்னு என்ன நிச்சயம்? ஆமாமா, அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அதுக்காகத்தாங்க நான் அப்படி சொன்னேன். சின்னவர் இன்னைக்கு பொறுப்பில்லாம இருந்தாலும் அவரையும் அவரோட சொத்தையும் கவனிக்கிறதுக்கு பெரியவங்க நீங்க இருக்கீங்க. அப்புறம் எதுக்காக நீங்க கவலைப்படணும்? எனக்கு என்னமா கவலை? என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதுக்கு இந்த தெய்வம் தான் துணை இருக்கணும். நான் வரேங்க. நான் பிடிக்காம என்ன சாடா சொந்தம்? இது எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம். உனக்கு தெரியாது இது என்னது? என்ன நீங்க 2 பேரும் நடுவுல நான் ஒருத்தருக்கு என்ன ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையே? ஒன்னே என்னத்த கேக்குறது? எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. அடே படுவாது, உனக்கு தெரியுமா? இவ கட்டியிருக்கால சின்னாலப்பட்டி புடவை இந்த மாத சம்பளத்துல நான் வாங்கி கொடுத்தேன். உனக்கு தெரியாதியா? இவனுக்கு பொட்டு வச்சு விட்டதே நான் தான். புடவைங்க பொட்டு இவளுக்கு சர போட்டு விட்டதே நான் தான். வெளியே சொன்ன அசிகிரியா செருப்பேரா மாட்டி விட்டுருக்கிறேன். நான் சிலதை சொன்ன அசிகோட பேசாம இருக்கேன். பக்கிரியாணி போக்கிரியா? முத்தமா விஷயத்த தலையிடாத. பக்கத்துல வந்து இந்த கரண்டியாலேயே குத்தி கொலை பண்ணிடுவேன். கிட்ட வந்த தனியா நீ கரண்டியில குத்துவ. நீ சும்மாரியா? தள்ளி இருந்து கல்லாலே அடிச்சு உன்னை கொல்லுவேன். உனக்கு கல்லு இந்தாயா, இது போதியா? தெரிஞ்சு இதை கொண்டு வந்திருக்கிறாரு. ஐயோ, வேற நேரத்துல கொண்டு வந்துட்டாரு. ஏற்கனவே எனக்கு நல்ல பேரு. இத பார்த்தா என்னால சும்மாவே இருக்க முடியாது. ஏண்டி? ஏண்டி இல்ல, இது பிராண்டி. யோ, உன்ன மாதிரி ஆளெல்லாம் நம்பித்தாரே கடையை திறந்திருக்கானுங்க. ஐயோ, ஊத்தாத ஊத்தாத ஊத்தாத, கொஞ்சமா ஊத்தாத, கொஞ்சமா ஊத்தாத. ஆமா, பிடிக்காதுடா கொஞ்சம். ஐயோ, பூதேவி பிராந்திய ஊத்துற லட்சணமா நெய்ய ஊத்துற மாதிரி ஊத்துறிய. ஐயோ, அவனே ஊத்தி அவனே குடிக்கிறாரு. பால் குடிக்கிற மாதிரி குடிச்சுட்டாரு பாவி. ஓஹோ, அம்மனோ சாமியா மம்மியா இதெல்லாம் ஆடணும்னா எனக்கு ஒரு கரண்டி ஓட்டுட்டா. உனக்கு ஒரு கரண்டி ஊத்துனால இப்படி எல்லாம் ஆட முடியாது. இந்த முழுசா புடி குடி. ஒரு பாட்டிலேவா குடுற? ஐயோ, குடிச்சாத்தாண்டா மனசு வரும். ஆனா என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம்டா பஞ்சு. குடிக்கிறது கெட்ட பழக்கம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, குடிக்கிறது கெட்ட பழக்கமே இல்ல. ஆனா மிச்சம் வைக்க மாட்டேன். ஐயோ, கொஞ்சம் வெளியே விட, கொஞ்சம். அடே அடே பக்ரி பக்ரி, கொஞ்சம்டா. நிக்குது இல்ல, கொஞ்சம் விட, கொஞ்சம் விட. அவ்வளவுதானே? அம்மாடி, இன்னும் கொஞ்சம் விடுறா. அடே பக்ரி, கொஞ்சம் விடுறா. டே பாட்டிலே விடுற. தத்தலாங்க கட்சி, தத்தலாங்க கட்சி, தத்தலாங்க கட்சி. அம்மனோ சாமியோ அத்தையோ மம்பியோ
அம்மனோ சாமியோ அத்தையோ மம்மியோ. நீ பந்தோபஸ்தா போய் சேர். சரி தம்பி, நான் போயிட்டு நடு ரோட்ல போ. பஸ் லாரி எல்லாம் பிளாட்பாரத்துல போச்சு. சரி ஒண்ணு மாத்திரம் மனசுல வச்சுக்கோ, நீ குடிச்சிருக்க. ஆமா ஆமா, நான் குடிச்சிருக்கேன். கண்ணா நல்லா ஏறி இருக்கு அவனுக்கு. நீ வா, தோட்டத்துல நம்ம போய் ஜெகஜகா ஜெகஜகா ஜெகஜகா